எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமதிப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் கண்ணனை காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் வாகி தாடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஏன் பாலாவல்லையா ஏனா உருவிடானா ஆமாம் உரிமையாளர்களுக்கு அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாக வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்கள் எல்லோரையும் அழைத்து வந்து சிறப்பாக பங்கேற்ற வைத்த தெய்வேந்திரன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் பேர் வெள்ளச்சாமி அண்ணா குடும்பத்தார்களுக்கும் அவர்களுடைய பரம்பரையாறு உள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்ற உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதி பராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர்க்கு அரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் என் தாய் மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை உங்களுடைய ஒத்துழைப்போடு தொடங்குகிறேன். இங்கு தெளிவாக ஒளி நாடா செய்து கொண்டிருக்கும் இந்த பேரும் தெரியாது மகி ஒளிநாள் மகி யூடியூப் சேனல் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நிர்வாகத்தர்களுக்கும் நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரங்கி வைத்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி காத்திடுவாள் சமயபுரத்து முத்துமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோ கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோ கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா
சகாயம் எனக்கருளும். தந்தையும் நீ சிந்தாக்குளமான வித்தித்தனையால் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டும் உன்னத கடவுளை கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேல்தினை பெற்ற வடிவேளா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவ்வையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து போதி தகப்பன் சுவாமியனும் குமர குருபரனும் என பெரிதலை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குவளையுமே போற்றுவனும் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்போடு வாழ உனது அருளும் ஆசியும் என்றென்று வேண்டும் இறைவா கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 திருநாதா. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அவன் வர வேண்டி வருவோர்க்கு அருள்வாடி அவன் வர வேண்டி வருவோர்க்கு அருள்வாடி ஆடி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி மணியாக இருப்பாண்டி அவனோட மணியாக எங்கும் நடமாடு உருவாக அமைந்தாண்டி எங்கும் நடமாடு உருவாக அமைந்தாண்டி அவன் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி மலையேறவை பாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் பல கோடி அவள் சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவள் செல்வாக்கி எனக்கே 6 கோடி எதுகளி செல்வாக்கு எவர்க்கேனோ வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவள் செல்வாக்கு எவர்க்கேனோ வருமோடி தினம் தோறும் பல கோடி பக்தர்கள் தினம் தோறும் பல கோடி எங்கும் வருவார்கள் புகழ் பாடி கொண்டாடி எங்கும் வருவார்கள் புகழ் பாடி கொண்டாடி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அவன் தர வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி பாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே வேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆதி என்று சொல்லி அறிய வேண்டும் அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும் ஜோதி என்ற சுடர் ஒளிய கையில் தாங்கி சுற்றென்ற வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளர் அவர் வருட்டு எல்லோருக்கும் பேயுமலை முருகப்பெருமான் எனக்கு கிடைக்கும் திருக்காட்சி போல உங்கள் எல்லோருக்கும் முருகனுடைய திருக்காட்சி கிடைக்க வேண்டும் முருகப்பெருமான் எனக்கு அருள்வாளிப்பது போல் உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும்
முருகனுடைய அருளும் முருகனுடைய ஆசியும் முருகனுடைய கருணையும் உங்கள் எல்லோருக்கும் கிடைத்து பல்லாயிரம் 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 நூறாண்டு எங்கள் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இந்த நாடும் வாழ வேண்டும். நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வாழ வேண்டும். நாடும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அந்த தமிழ் கடவுள் இந்த நாட்டை சிறப்பான முறையில் வழி நடத்த வேண்டும். இயற்கை காக்கப்பட வேண்டும். பிரபஞ்சம் பிரபஞ்சமாகவே இருக்க வேண்டும். மலைகள் மலைகளாக இருக்க வேண்டும். இந்த மரங்கள் மரங்களாகவே இருக்க வேண்டும். மனிதர்கள் எல்லாம் நடத்தையோடு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். அதற்காக ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்திற்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தந்தருள வேண்டும். நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று முருகனுடைய திருப்பாதம் தொட்டு வணங்கி முருகப்பெருமானை எப்படியெல்லாம் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறேன். ஹலோ ஹலோ தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தின சம்மதமே இது வேறாறு பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்களராகவே தானா வந்த சந்தனமே சம்மதமே இது வேறாறு பறிக்காத மல்லிகை யாராலும் படிக்காத மங்களராகவே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்காத மங்களராகவே தானா வந்த சுந்தரமே உன்னை தழுவே என சம்மதமே வண்ண வண்ண வளம் போட்டு ரசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே நடத்திடாம குறையேதோ நடத்திடாம அகப்பட்டு வாழ்ந்தும் மகராசரே முன்ன பின்னறிஞ்சதில்லை முறையாக தெரிந்ததில்லை சின்ன சின்ன தவறு நீங்க பொறுத்தாக வேண்டுமே புத்தகத்தில் படிச்சதில்லை புரியாம நடிச்சதில்லை வித்தைகளை விவரமாக்க வெளிகாக்க வேண்டுமே இந்த ராணி இந்த தோணி ராணி இந்த ராணி இந்த ராஜனோடு இருப்பதே தானா வந்த சந்தனமே தழுவே தின சம்பதமே முத்தினவரத்தினத்தோடு லட்சணத்தோடு கட்டிலாடத்தோடு வர வேண்டுமே முன்னிரண்டு பவளத்தோடு வாங்கி மதிரத்தோடு கண்ணனுக்கு கால விருந்து தர வேண்டுமே தொட்டு தொட்டு சுகமமான சுதியோடு கலந்து மாற விவரமாக்கி புதிதாக போடுமே கொத்து வளர்ந்தாட புது போதை வண்டிகளாட புத்த புது செண்டிகளாட புரிகாத போகுது இந்த ராசா சொல்லி ராசா இந்த ராசா இந்த நாடியோடு விருப்பமே தானா வந்த சந்தனமே தழுவே சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்காத மங்களராகவே இது தானா வந்த சந்தனமே வந்த தழுவே சம்மதமே வெள்ளக்கமலத்தில்
வீற்றிருப்பாள். வாணியன் உள்ள கமலத்தில் புகழ்ந்திருப்பாள். கள்ளத்தோர் பாவில் இருப்பான் 5, அவள் பாதமொழிபோர் நாவில் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படி நிறைய ஆசையோடு வந்திருக்கேன். என்னுடைய தொண்டு சிறப்பான தொண்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் இங்கு வேண்டும். இருக்கிறது எல்லாம் பெண்களாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்கள்லாம் கொஞ்சம் குறைவு தான், ஆனால் பெண்கள் தான் நிறைவாக இருக்கீங்க. பெண்கள் நிறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் நம்மளை வச்சு தான். பெண்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எதை எடுத்தாலும் பெண்களை முன்னிறுத்தி எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த காரியங்களாக இருந்தாலும் பெண்களை முன்னிறுத்தி நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பெண்களுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்காக தான். அதனால் பெண்கள்லாம் நிறையா உட்காந்துருக்கீங்க. நான் தயவு செய்து உங்களை நினைச்சாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அமைதியாக உட்காந்து நாடகம் பார்த்தாலும் பார்ப்பீங்க, இல்லைனா எந்திரிச்சா கூட்டம் கூட்டமாக அப்படியே எந்திரிச்சு போனாலும் போயிடுவீங்க. அதனால் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தயவு செய்து நாடகத்தை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். என்ன காரணம்? நாங்கள் எங்களுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு நாங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொடுக்குற சம்பளத்துக்கு நீங்கள் இருந்து பார்க்கணும். இருந்து பார்த்தா தான் நாங்கள் நல்லா நடிப்போம், நல்லா பேசுவோம். எங்கள் அண்ணெல்லாம் அப்படி ஆடுவார். இப்போ ஒரு நேரத்தில் அம்புட்டு ஆட்டம் ஆடினார். நல்லா ஆடுனேன். இடையில அதுவும் நடக்கும். அதனால் நல்லா ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவோம். நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் அப்புறம் ஆட்டத்தை குறைச்சி பாட்டை குறைச்சி பேச்சை குறைச்சி போயிட்டே இருக்கோம். அதனால் உங்களுடைய அனுமதியோடு பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்காக அந்த கந்த பெருமாள் எங்களுடைய வேண்டுதலுக்காகவாவது இங்கே வரணும். கந்தனை மனசுக்குள்ளே எப்படியெல்லாம் நினச்சிருக்கேன் தெரியுமா? ஆறுமுகம் தோன்று வெஞ்சவரில் அஞ்சனென வேல் தோன்று நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இருகாலம் தோன்று முருகா என்று ஓதுவார் முன்னே அருவமும் உருவமுமாகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமா இந்த ஜோதி பிளம்புதொருமேனி ஆகி கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உதித்தோனர் உலகம் உரிய. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு மன அழுத்தங்கள், எல்லாத்துக்கும் ஒரு விடிவு இருக்கா? எல்லா வாழ்க்கையிலும் இன்பமே நிரந்தரம் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையில் கஷ்டமே நிரந்தரம் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே நிரந்தரம் அல்ல. எல்லாருடைய வாழ்க்கையும் மன அழுத்தமே நிரந்தரம் அல்ல. மனம் அழுத்தம் சிறிது நேரம், அதே மனசு சந்தோஷம் சிறிது நேரம். அதனால தான் வாழ்வும் தாழ்வும் பக்கம் பக்கம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறது என்ன, வாழ்க்கையில் யாரும் கஷ்டமே படக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டேன். வாழ்க்கையில் எல்லாரும் கஷ்டப்படணும். வாழ்க்கையில் எல்லாரும் கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். நான் கஷ்டமே இல்லாமல் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா முடியுமா? கஷ்டமே இல்லாமல் எனக்கு சம்பளம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா முடியுமா? வாழ்க்கையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டு வாழ முடியும். ஆனால் யார் வாழ்க்கையிலையும் துன்பம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது அதை வேண்டலாம். ஆனால் கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் வேண்டவே முடியாது. கோடி கோடியாக சம்பாதிக்கிறவனும் அந்த கோடிக்காக கஷ்டப்பட்டு தான் ஆகிறான். லட்சமாக சம்பாதிக்கிறவனும் அந்த லட்சத்துக்காக கஷ்டப்பட்டு தான் ஆகிறான். நம்ம ஆயிரம் சம்பாதிக்கிறோம், நம்மளும் அந்த கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இவ்வளவு கஷ்டம் இல்லைன்னா, கஷ்டமே படலைன்னா நாளை இங்கே வந்திருக்கவே மாட்டேன். தேவையா ஒரு வாரமாக வரட்டுறதையா கத்துறது. அதனால் எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டத்துக்கு ஏற்றவாறு ஊதியம் கொடுக்க வேண்டும். எல்லாரையும் மன மகிழ்ச்சியோடு அந்த கந்த பெருமான் வச்சுருக்கணும். அதனால தான் வாழ்க்கையில் வர்றது போகிறது எல்லாமே அவனின்று ஒரு அணுகும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் மன அழுத்தம் வந்தாலும் யாமிருக்க பயமேன் அவனிருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று கலியுக கடவுள் கந்தபெருமானை வேண்டினாலே போதும், கஷ்டங்கள் எல்லாமே பறந்து ஓடுமா. ஏன்? வாழ்க்கையில் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொன்னாலே கலங்கிடுமா. ஏன்? அப்பா
கந்தன் என்ற முருகன் இருக்கான்ப்பா அவங்க கூட. நம்ம அவங்களுக்கு துன்பம் வரக்கூடாது. துன்பமே துன்பத்தை கண்டு பயப்படுமா. ஆகா முருகன் இருக்காரு, முருகன் பக்தர்களாக இருக்காங்க எல்லாருமே. அதனால் துன்பம் அவங்கள நெருங்கக்கூடாது. அப்போ துன்பத்தை துளைத்து விடுவான் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த துன்பமே ரொம்ப பயப்படுமா. அதனால தான் வாழ்க்கையில் வந்தவினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி மேவியோருக்கு என்று வாராத இடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சந்தோஷமாக இருப்போம், எல்லாரும் சந்தோஷமாக தமிழ் கடவுள் முருகனை வணங்குவோம். ராசாத்தி மனசுல ராசா உன் நினப்பு தான், ராசாத்தி மனசுல ராசாவின் நினப்பு தான், இந்த ராசாத்தி மனசுல ராசா உன் நினப்பு தான், புது நேசம் உண்டானது ஒன்ன சேர்ந்தாலும் உருவம் வந்து வாட்டும் வெளியிலே ராசாவி மனசில இந்த ராசாத்தி நினப்புத்தான், இந்த ராசாத்தி மனசுல ராசா உன் நினப்புத்தான். பாடுது இந்த பூமி பாடுது, ஊரும் வாழ்த்துது இந்த உலகம் வாழ்த்துது. ராசாவி மனசில இந்த ராசாத்தி நினப்புத்தான், இந்த ராசாத்தி மனசுல ராசா உன் நினப்புத்தான். ஏசம் உண்டானது நோக்கினாடுது, ஒரு நேசம் உண்டானது நோக்கினாடுது. லா 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 லா. ஐந்து கருத்தினை ஆணை முகத்தினை ஈந்தியின் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வாக்குண்டான் நல்ல மனமுண்டாய் மாமலராய் நோக்குண்டான் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாருவார் தமக்கு பாழும் தெளித்தேனும் பாகும் பறிப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் அவை மூதாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு, மிகப்பெரிய புத்திசாலி அவை மூதாட்டி. அதனால தான்
பெண்ணறிவோ நுண்ணறிவோன்னு வாரியார் சுவாமிகளே சொன்னார். பெண்களுக்கு இருக்கிற நுண்ணறிவு மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னார். அதனால தான் அவை முதாட்டி சங்க காலத்திலே கேட்டாங்க, இங்கே கொடுக்காம எந்த காரியமும் நடக்காது, அது தெய்வமாக இருந்தாலுமே அப்படின்னு. தெய்வத்துக்கே 4 கொடுத்தா, 4 கொடுத்து 3 வாங்கினா, 3 தேவைப்படுதா யாருக்கும்? போச்சு. அவன் இன்னைக்கு வந்திருக்கிற ஆள் யாருமே அப்படியெல்லாம் கிடையாது. 2 ஆளை வேணா சொல்லலாம், 2 ஆளில் இதெல்லாம் சேர்க்க முடியாது. அதனால் என்ன கொடுத்தா? பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும். பாருங்களேன், ரொம்ப நுட்பமான பொருளை கொடுத்தா. விநாயகருக்கு தமிழ் மூதாட்டி கொடுத்தது பூரா சாப்பிட்ற பொருள். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும். இந்த 4 கொடுத்து எவ்வளோ வேணாலும் நீ சாப்பிட்டுக்கப்பா, இதெல்லாம் அழியக்கூடிய பொருள், வீணாகக்கூடிய பொருள், நீ சாப்பிட்டுக்க, நிறைய சாப்பிட்டுக்கோ. ஆனால் என்றும் இளமையாக, என்றும் அழியாமல், என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய தமிழை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி 4 கொடுத்து 3 வாங்கினா. இயல் என்ற பேச்சு, இசை என்ற பாட்டு, நாடகம் என்ற நடிப்பு, தமிழையும் வாங்கி இந்த தமிழுக்காக தொன்றாட்டினால் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய போட்டி போட்டா. அப்பேற்பட்ட அவ்வை மூதாட்டி இந்த உலகத்தில் தமிழுக்கு கொஞ்சமாவது தொண்டு செஞ்சா. கொஞ்சமில்லை, நிறைய தொண்டு செஞ்சிருக்கா. ஆனால் தமிழ் மூதாட்டி போல் என்னுடைய தொண்டு இல்லாவிட்டாலும் என்னால் முயன்றவரை, இறைவன் எனக்கு அருள் புரிந்தவரை இந்த தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் மனசார வந்திருக்கேன். என்னுடைய தொண்டை மெச்சி கந்த பெருமாள் இங்கு வர வேண்டும். எப்படி வருவார்? வாசக்கருவே பிழையே சிவன் மாமே பெத்த மன்மதனே, வாசக்கருவே பிழையே சிவன் மாமே பெத்த மன்மதனே, ஊத குளிர காத்து அது வீசி குத்திர போது நன்னடைச்சு ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்னு நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு. ஆசைக்கருவே பிழையே ஏமாறே பெற்ற மன்னதே, நிலவு சேல கட்டி நடக்குது பொண்ணா, உலகு அதிசயத்தை இப்ப நடக்காத மதுர பாட்டிய போல பாட்டையில் அழுத்தையாயிடு சேல பழி நன்றி கட்ட சேல அது மேலோ விட்டுடி கண்ணே உந்த சேல கட்டிக்கடி. சாமி கருவேப்பிலையே ஏமாவப்பட்ட மல்லிகையே, உடம்பு தங்கச்சிங்க மாட்டின பண்ணா, உதடு முருக பூத்தது ஒன்னா, கருப்பு 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 வைரத்தில செஞ்சது தேகோ, கண்டது இழச்சிக்கெல்லாம் வந்தது மோகம். அது எந்த பொண்ணு கையோ என இன்னும் கொட்டதில்ல, இன்று மட்டும் கண்ணே நமக்கு கட்டதில்லை. கோகுள்ள ராசா நான் வச்சுக்கவே, கட்டி தரையா தாய் பண்ணெல்லாம் வச்சுக்கவே. போதே அம்மாவா நீயாவா என் பாடு என்னாகுமா நீ. ஆசைக்கருவே பிழையே சிவனாவே பெற்ற மன்னதே, ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது அவரை நினைச்சு கூப்பா ஊத குளிர காத்து அது வீசி குத்திர போது ஒன்னை நினைச்சு கூப்பா போச்சு போச்சு. ஆசைக்கருவே பிழையே ஏமாறே பெற்ற மன்னதே. இப்படியெல்லாம்
ஆசை இருக்கு நிறையா. உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா பொண்ணுமணி? ஏதாவது ஆசை இருக்கா? ஆமா, எனக்கு நிறைய ஆசை இருக்குங்க. அதெல்லாம் நிறைய சொல்ல முடியுமா? ஆசை இல்லாத எங்க இருந்துடா பேசுறா? சொல்லுங்க, அங்க கேக்குது. அப்படியா? சொல்லுங்கம்மா வள்ளியம்மா. எனக்கு ஏற்கனவே 2 பக்கமும் அடைச்சு போய் கிடக்கு. சரி, அதனால ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் இந்த உலகத்துல. எனக்கும் ஆசை இருக்குப்பா. ரொம்பலாம் ஆசை இல்ல, ஒரு சின்ன ஆசை தான். இந்த உலகமே என்னுள்ள அடங்கி என் பேச்சை கேட்கணும்னு ஆசை. அப்படியா? பரவாயில்லையா? உங்களுக்கு ஆகாத இதே சின்ன ஆசைதாப்பா. ஆமா, அப்புறம் இதோட பெரிய ஆசைனா இன்னும் பெருசா இருக்கும். வீட்டுல இருக்கிற பிள்ளையிலே கேட்க மாட்டேங்குது. உலகமே என் பேச்சை கேட்கணும்னு இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நீ யோசிக்க வேணாம். சொல்லுங்க. வந்திருக்கிற 10 பேர்லையுமே நமக்கு ஒத்துமை இல்லை. ஒரு ஆள் சொல்றது ஒரு ஆள் கேட்கறது இல்லை. இதில் உலகமே எப்படி நம்ம பேச்சை கேட்கும்? ஆனால் கேட்கணும். பெற்றவங்க பேச்சை பிள்ளைங்க கேட்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன நிறை குறை அப்படின்னு பெற்றவங்க பார்த்து அதை சரி செய்யணும். இந்த ஒரு குடும்பம் கிராமத்து பேச்சை கேட்கணும். ஒரு கிராமம் நகரத்து பேச்சு கேட்கணும். ஒரு நகரமே ஒரு மாவட்ட பேச்சை கேட்கணும். மாவட்டமே ஒரு நாட்டினுடைய பேச்சை கேட்கணும். நாடே மாநில பேச்சை கேட்கணும். மாநிலமே இந்தியா பேச்சை கேட்கணும். அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல. கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்குறதுல இல்லை, ஒற்றுமையாக இருக்கணும். கூட்டு வழிபாடே பெரிய நாட்டு உயர்வுக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக ஒருத்தரை பிரார்த்தனை செய்கிறதை காட்டிலும் கூட்டு பிரார்த்தனை நாட்டை உயர்த்தும்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா பொண்ணு? எப்படியாவது காதல் பண்ணி ஒரு கல்யாணம் செஞ்சிடணும்னு ஒரு ஆசை. காதல் பண்றீங்களா? நீங்களாம் காதல் பண்ணிருக்கீங்களா? அப்படியா மாமா? நீங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கேன். காதலிச்சுட்டே இருக்கா? அப்புறம் நீங்க யாராவது ஐயோ பொம்பளை பிள்ளை பக்கம் கேட்கக்கூடாதுப்பா. எங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அதனால ஆம்பளை பசங்க பக்கமே கேட்போம். யாராவது காதலிச்சிருக்கீங்களாப்பா? பொய் சொல்லாதே. ஏன்னு எம்பிட்டு பெரிய தாடி வச்சுக்கிட்டு காதலிக்கலன்னு இப்படி கை காட்டுற? கஞ்சி கிடைக்காது. ஏன் காதல்னா அவ்வளோ பெரிய கொடிய நோயா? அவவே கொலை பண்ணினவே 10 கொலை பண்ணவே தைரியமா நான் தாண்டா கொலை பண்ணேன் அப்படின்னு தைரியமா வர்றேன். சின்ன பொம்பளை பிள்ளையில கற்பழிச்சவங்க கூட நான் தான் கஞ்சா போட்டேன், தண்ணியை போட்டேன், பொம்பளை பிள்ளைய அடித்தேன், கற்பழித்தேன், கொண்டு போட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறேன். அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறவே, கோயில் சொத்தை திங்கிறவன் கூட நான் தான் தின்னேன்னு தைரியமாக உலகத்தில் வரும்போது நம்ம காதல் தானே பண்ணேன், கொலையா பண்ணோம்? ஐயோ பண்ண மாட்டான். சரி, அதனால் நான் காதல் பண்ணியிருக்கப்பா. அப்புறம் வாகித் என்னப்பா தம்பி, நீ எதுவும் காதல் பண்ணியிருக்கியா? ஒருத்தன் என்னன்னு தெரியல சோக ஸ்டேட்டஸாக வைக்கிறேன், என்னடா காதலிக்கிறியானா அப்படியெல்லாம் இல்லை காண்றேன். உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லையா? நீ காதலிக்கிறியா? நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன். ஏக்கா அந்த வயிற்றுச்சலை கிளப்புறியா? அது சரி, காதல் இல்லாமல் இந்த உலகமே இல்லைப்பா. காதலித்து பாருங்கள், கோழையும் வீரன் ஆவான். காதலித்து பாருங்கள், முட்டாளும் அறிவாளி ஆவான். காதலித்து பாருங்கள், வீரம் எங்கிருந்தே வரும்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கறது காதல். நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்? நானே காதலிக்கிறேன்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரிய ஐக்குப்பட்டு அது யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு இருக்கேன் காதலிக்கிறேன்னு. காதலிக்கிறவர் யாரு தெரியுமா? நீ காதலிக்கிறது எங்களுக்கு தெரியும். பாலல தெரியுமா? தெரியுமாப்பா? ஆமா, மிருதங்கம் பாலப்பா. மிருதங்க வாசிப்பார் அவர் தானே? அவர் இல்லப்பா. சரவணனை தெரியுமா? தெரியும்ல, ஆல்ரவுண்ட் வாசிக்கிற சரவணனா. சரவணனை தெரியாது? மிருதங்க வாசிக்கிற சரவணனா அவரா? சிங்கத்தை தெரியுமா? ராஜாவை தெரியும்? தெரியுமா? என்ன மச்சான் இருக்கு? பாலசுப்ரமணியனை தெரியுமா? அவரையும் தெரியும். பாலமுருகன் அவரையும் தெரியும்ல? அவரையும் தெரியுமா? அவர் வாத்தியார் தெரியாதா? எங்க சுப்பிரமணிய தெரியுமா? சரி, இவங்களெல்லாம் தெரியுமா தெரியாதா? திருநாதனை தெரியுமா? அப்படி போடுறான். குருநாதனை தான் தெரியும், திருநாதனை தெரியாது. திரு என்றால் உயர்வு,
தமிழுக்கே நாதனாகப்பட்டவன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், குடிக்கொண்டிருப்பான் முருகன். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்ற திருநாதனை தான் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காதல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா. ஒரே ஒரு சின்ன சிக்கல் தான். நான் காதலிக்கிற அவரு இன்னொருத்திக்கு புருஷன். அப்படியா? ஆமா. அவர் யாருன்னு நான் சொல்லிடுவேன். என்ன ஆயிருது? அப்பேற்பட்டவரை எப்படியெல்லாம் காதலிக்கிறேன் தெரியுமா? அவரையே நம்பி, அவரையே உலகம், அவரையே தஞ்சமணி எப்படியெல்லாம் இருக்கேன் தெரியுமா? ராசாவே ஒன்னு எண்ணி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. ராசாவே ஒன்னு எண்ணி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, இந்த உசிர வந்து உறுத்துதுங்க. சொல்லாத உறவு இவனெஞ்சோடு வளர்த்தா, அப்பாத கருத்தா கண்ணீரில் அடித்தா. ராசாவே ஒன்றை எண்ணி இந்த ரோசா போயிருக்குதுங்க. பாடினவர் என்று கொடுத்து ஒன்றைக்கும் என்னை வச்சு ஒரு சல குமி அடிக்கிறது. பழச மறக்கனது பாடினவர் என்று கொடுக்குது. ஒன்றையும் என்னை வச்சு ஒரு சல குமி அடிக்கிறது. அடடா எனக்காக அருமை பொருளீக தருமை மகராசா பழைய கவனீக கயந்தோ வந்தாயன பாரு. இந்த ரோசா போயிருக்குதுங்க. காதிலே நரச்சோடி கண்ணத்தில சுத்துது சுத்துது. சோழியில படகு போல மனசு சுத்தது சுத்தது. காதுல நரைச்ச முடி கண்ணத்தில குத்துது குத்துது. துணியில படகு போல என் மனசு சுத்துது சுத்துது. பருவோ தெரியாம மழையோ பொழுதாச்சு, விவதோ புரியாம மனசும் இழந்தாச்சு. ஒட்டி வச்சிருக்கேன் மூச்சு, எதுக்கு இந்த கதியாச்சு? அதை கண்டும் முக்கு வச்சு ஊருக்குள்ளே பேச்சு. ராசாவே ஒன்னு நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, இந்த உசிர வந்து உறுத்துதுங்க. அன்று சொல்லாத உறவு இவனெஞ்சோடி வளர்த்தா, அப்பாத கரித்தா கண்ணீரில் அடித்தா. ராசாவே ஒன்றை எண்ணி இந்த ரோசா போயிருக்குதுங்க.